ஒரு நோக்கம் இருந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா ஆதவ அர்ஜுனாவுக்கு? ரஜினிகாந்த் அவர்களை பேசணும்னு அதாவது ஒரு சார் போற போக்குல வந்த வார்த்தையா நீங்க கடந்து போக சார் மாட்டீங்க? ஆதவ அர்ஜுனே வந்து நாட்டுக்கு தீங்கு செய்யக்கூடிய நபர். ம். அவரை நீங்க இவ்வளவு தூரம் முன்னிலைப்படுத்தவே படுத்தாதீங்க. அது வந்து இந்த பத்திரிகை தர்மத்துக்கே கஷ்டமான விஷயம். அவர் நபர் வந்து எப்பவுமே தான் வந்து நான் வந்து அழுதுகிட்டு நான் பெரியார படிச்சிருக்கேன். 5 வயசுல என் தாயை இது எல்லாருமே பிறப்பு இறப்புங்கள தாண்டி வந்தவர். ம். சரி, இப்ப இவர் நாளைக்கு ஜெயிச்சுட்டா வில்லிவாக்கத்துல இருந்து எந்த அவர் இருக்கிற ஒரு 10 பாடி கார்ட்ட தாண்டி இவங்க போய் பார்த்துருவாங்களா? நீ பிறக்கும்போதே பாடி கார்ட்டோட வந்தியா? உன்னுடைய கேட்டகரிய சொல்லு. ம். சார், நீங்க ரஜினிகாந்த்கிட்ட எளிமையில வந்து அவர் கடவுளுக்கு நிகரானவர் சார். ம். கண் அசைவுல அவ்வளவுமே நடக்கும் சார். அவர் நினைச்சா என்ன நடக்காதுங்கிறீங்க? என்னை நாளை கூப்பிட்டு 2 நிமிஷம் பேசினா நான் தான் சார் தமிழ்நாட்டு தலைப்பு செய்தி சார். 2 செகண்ட் பார்த்தா அவன் தலைப்பு செய்தி சார். அவன் தான் சார் பெரிய ஆளு. யாராவது ஒரு ஆள் சேலஞ்சு கட்ட சொல்லுங்க சார். இவ்வளவு இருக்காங்கல்ல சார்.